அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களை, இன்றைக்கு பதிவு கிடையாது. மன்னிக்கணும், இன்றைக்கு பதிவு உண்டு. ஒரு சின்ன ஸ்லிப் ஆஃப் த டங், வேற ஒன்றும் இல்லை. மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் சொல்லணும். பாஜக கூட்டணியில் பாமக இணைந்தது. இந்த இணைப்பின் மூலம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பாஜக கூட்டணியின் பலம் அப்படின்றது பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது. அந்த அதர் ஹேண்ட், இந்த பக்கம் அதிமுக கூட்டணின்னு சொல்ல முடியுமா, அவர்களுடைய பலகீனம் இன்னும் அதிகரித்திருக்கின்றது. எப்படின்னு கேக்குறீங்களா? வேலை வாரியா சொல்றேன். இதுல ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்க, சார் நீங்க முன்னாடி என்ன சொன்னீங்க, அதாவது பாஜக பாமகவுடைய டிமாண்டுக்கெல்லாம் ஈல்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்தீங்க. ஆனா இன்றைக்கு 10 சீட்டு, மிக அதிக அளவிலான சீட்டு பாமகவுக்கு கொடுத்து கூட்டணியில சேர்த்திருக்காங்களே, அப்போ அவங்க டிமாண்டுக்கெல்லாம் இவங்க விட்டு கொடுத்தா மாதிரி தானே அர்த்தமாகுது அப்படின்னு. அது அப்படி இல்லை நண்பர்களே. நமக்கு கிடைத்த தகவலின்படி இந்த பாஜக பாமக கூட்டணி அப்படின்றதுல இவங்க அதிகமா கேட்டாங்க, இவங்க விட்டு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாம, இரண்டு கட்சிகளும் அவர்களுடைய மரியாதையை விட்டு கொடுக்காமல் இந்த கூட்டணி முடிவை எடுத்திருக்கின்றார்கள். இந்த 10 சீட்டு அப்படின்றது கூட ஒரு சிலர் அந்த டிமாண்டுக்கு விட்டு கொடுத்ததா நினைக்கலாம். இன்னும் ஒரு சிலர் இல்ல மிரட்டி கூட்டணிகள் சேர்த்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு விஷயத்தையும் பார்ப்போம். நான் இந்த 10 சீட்டுன்றதை எப்படி பாக்குறேன்னா, இந்த ஒரு சில பேர் சொல்ற மாதிரி பாஜகவுக்கு நிக்க வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது, அதனால பாமகவுக்கு தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்றத விட, இது பாமகவுக்கு கொடுக்கப்பட்ட 10 சீட்டு அப்படி பார்க்காம தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்க ஒரு கட்சிக்கு கொடுக்கப்பட்ட சீட்டு. ஏன்னா இப்படி தொங்கு பாராளுமன்றம் அப்படி வந்தாலோ இல்ல மெஜாரிட்டிக்கு கொஞ்சம் கம்மியா வருகின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கூட்டணி கட்சிக்கு நீங்க 10 சீட்டை கொடுத்து அவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா நாளைக்கு அவங்க எதிரணிக்கு போயிட்டாங்கன்னா ஆட்சி கவுந்துருமே அப்படின்ற பயம் இருக்கும். எதிரணியில அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எந்த கட்சிக்கும் கிடையாதுன்றது தெரியும். சோ பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்காங்க. சரி, என்னப்பா கூட்டணி கட்சி தானே, எடுத்துட்டு போட்டோம். நம்ம கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி 400+ அப்படின்ற ஐடியால தான் அவங்க இருக்காங்க. இதுதான் பீகார் தொகுதி உடன்பாடுலையும் நம்ம பார்க்கிறோம். அங்க நிதிஷ்குமாருடைய செல்வாக்கு குறைந்து வந்திருந்தாலும் இப்போ அந்த பங்கீடு எப்படி இருக்குன்னா, பீகார்ல 17 தொகுதிகள்ல பாஜகவும் 16 தொகுதிகள்ல ஜேடியுவும் போட்டியிட போறாங்களாம். அகைன் இதே கான்பிடன்ஸ் தான். அங்க இவங்க கட்சி மாறி போயிட்டு ஆட்சியை கவுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால கூட்டணி கட்சி தானே, சரி ரைட்டு, சந்தோஷமா எடுத்துட்டு போட்டோம், இப்படித்தான் கொடுத்திருக்காங்க பீகார்லயும் தமிழ்நாட்டிலையும். சோ இங்க யாருமே மல்லு கட்டி வாங்கினாங்க, இவங்க மெர்சலாகி விட்டு ஊத்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. அடுத்தது இந்த ராஜ்யசபா சீட்டு, மந்திரி பதவி அப்படின்றத பத்தின உறுதிமொழி எதுவும் இந்த உடன்படிக்கையில இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சோ ரெண்டு பேருமே ஒரு சமமான அளவில் இருந்துதான் இந்த உடன்படிக்கையை எட்டியிருக்கின்றார்கள். சரி, இது எப்படி சார் பாஜகவின் வலிமையை பல மடங்கு உயர்த்தி இருக்கின்றதுன்னு நீங்க பாட்டுக்கு அளந்து விடலாம். ஒரே ஒரு கட்சி தானே, பாமக தானே சொல்ற மாதிரி சேர்ந்திருக்காங்க, வேற எந்த கட்சி இருக்காங்க அப்படின்னு. ரைட், ஜனங்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடு அப்படின்றது அந்த பெர்செப்ஷன். யார் வின்னிங் ஹார்ஸ் அப்படின்ற பெர்செப்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பக்கம் திமுகவை பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் நாங்க தனியா நின்று ஜெயிப்போம் அப்படின்லாம் எதுவுமே சொல்லலைங்க. எங்க கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்றாங்க. அந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்கின்றது. சொல்ல போனா அந்த கூட்டணி முறிவதற்கான ஓரிரு கட்சிகளாவது வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்தது. ஆனா அதிமுக அதை பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டார்கள். கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்தது. காங்கிரஸ் கூட எத்தனை தொகுதி கேட்கிறோம் அப்படின்றத வெளில சொல்லலைங்க. ஏதோ ஒரு லெட்டர் கூட சுத்தி இருந்தது, 21 தொகுதிகள் அப்படின்னு. அழகிரி அவர்கள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அழகிரி அவர்கள் தலைவராக இருந்தாரு. ஆனா திரும்ப அவர்கள் பாத்தீங்கன்னா திடீர்னு நாங்க 4 தொகுதிகளாவது நிற்போம்னு சொன்னாரு. அதுவும் சொந்த சின்னத்துல 4 தொகுதி அப்படின்னு சொல்லி இருந்தாருங்க. அப்ப காங்கிரஸே எத்தனை தொகுதின்னு சொல்லாதப்போ திரும்ப அவர்கள் சொல்லி இருக்காருன்னு போது இதெல்லாம் ஒரு சிக்னலா தான் பார்த்திருக்கணும். ஆனா அதிமுக அதெல்லாம் கவனிக்க தவறிவிட்டார்கள். ஆரம்பத்துல இருந்தே பாமகவுடனே அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வந்ததுனால விசிக இந்த பக்கம் வர முடியாம போயிடுச்சு. அட்லீஸ்ட் பாமக முடிவெடுக்கவில்லை, இழுபறியாகவே இருக்கின்றது, அந்த நிலைமையிலேயாவது இந்த பக்கம் விசிக நாங்க 4ல நிக்க போறோம், பானையில தான் நிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போதாவது இவங்க எதையாவது பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கலாம். ஏன் சார், ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்காங்க, அவங்கள இங்க கொண்டு வர முடியுமா அப்படின்னா, இதெல்லாம் அரசியல்ல புதுசா எத்தனை வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். ஆனா இதை கூட அதிமுக செய்யவில்லை.
சோ திமுக கூட்டணியில பேச்சுவார்த்தைகள் முடிந்து தொகுதி பங்கீடு முடிந்து விட்டது. அவங்க எல்லாம் வந்து கேண்டிடேட்டை கூட அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதிமுகலையும் பண்ணிட்டாங்க. அந்த கூட்டணின்றது இன்டாக்டா இருக்கு. கிட்டத்தட்ட 2019 ஃபார்முலா அப்படியே தொடர்கின்றது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜக கூட்டணியிலிருந்து வெளில வரும்போது என்ன சொன்னாங்க? வலிமையான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா கவனிக்கணும். தனியா நின்று நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு அன்னைக்கு சொல்லல அதிமுக. இன்றைக்கு எடப்பாடியார் பேசுகின்றார். நாங்க கட்சி ஆரம்பிக்கும் போது கூட்டணியை நம்பியா கட்சி ஆரம்பிப்பாங்க அப்படின்னு. கரெக்ட். கட்சி ஆரம்பிக்கும் போதுதான். அதுக்கப்புறம் இப்ப நிலைமை என்ன? என்டிஏ விட்டு வெளில வரும்போது தனியா நிப்போம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்க பெரிய கட்சி அப்படின்லாம் சொல்லலையே. கூட்டணிலாம் சொன்னாங்க, அங்கேருந்து அவங்க வராங்க, இவங்க வராங்க அப்படின்லாம் சொன்னாங்க. சண்முகம் அவர்களை அனுப்பி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினாங்க பாமகவுடன். இதுதான் வந்து அதிமுகவுடைய வீக்னஸ் ரொம்பவே ஆம்பிளிஃபை பண்ணிருக்கு. பாத்தீங்கன்னா அந்த பக்கம் திமுக இன்டாக்டா இருக்கு, இந்த பக்கம் அதிமுக சரி அவங்க பாஜகல இருந்து வந்தாங்கன்றதோட பாஜகவை வெளியேற்றி விட்டார்கள் அப்படி கூட வச்சுக்கலாமே. அப்போ 2019 அதிமுகவுடன் கூட இருந்த கட்சிகள் அவங்களாவது எக்ஸப்ட் பாஜக இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அதிமுகவும் ஒரு வலிமையான கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பாமக எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த பக்கம் போல. இப்போ தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணின்னு சொல்லியிருக்காங்க. 2021 அவங்க வெளில போனவங்க மறுபடியும் இப்ப உள்ள வந்திருக்காங்க. தேமுதிகவுக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன அப்படின்ற செய்தியை பார்த்த உடனே நான் ஷாக் ஆயிட்டேன். அப்ப அந்த 5 தொகுதியும் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கடுமையா போட்டியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எந்தெந்த தொகுதி அப்படின்னு பார்த்து. இதுல பாமகவுக்கு 10 சீட்டா அப்படின்னு கேக்குறாங்களே. 1/2% இருக்க தேமுதிகக்கு 5 சீட்டு கொடுக்கும் போது இப்ப ப்ரொபோர்ஷனேட்டா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 5% இருக்க பாமகவுக்கு அட்லீஸ்ட் 20 சீட்டாவது கொடுக்கணும். கரெக்டா? 10 தானே கொடுத்துக்கிறாங்க, பாதி தானே கொடுத்துக்கிறாங்க. அதனால இங்க யாரும் வந்து ஈல்டாகவில்லை. இதுல பாத்தீங்கன்னா அதிமுக ஆதரவாளர்கள் சில பேர் கிளம்பிட்டாங்க. மிரட்டி பணிய வைத்தார்கள் அப்படின்னு. அதாவது பாமகவை மிரட்டினாங்களாம். எதுக்காக மிரட்டி இருக்கணும்? எதை வச்சு மிரட்டி இருக்கணும்? சரிங்க, அப்போ நீங்க சொல்ற மாதிரி பாமக ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, அதை வச்சு பாஜக மிரட்டி அவங்க வந்து கூட்டணியில சேர்த்துக்கினாங்கன்னு சொன்னா தப்பு பண்ணவங்களோட கூட்டணி வேணும்னு நீங்க ஏன் உட்காந்து புலம்பினுக்கிறீங்க? சொல்ல போனா பாமக பாஜக கூட்டணி அப்படின்ற செய்தி வந்த உடனே அதிமுக ஆதரவாளர்கள்ல பல பேர் இந்த தலைவர்கள்லாம் இறந்து போனா வாத்திய இசை ஒண்ணு போடுவாங்க பாருங்க, ஷெனாய் வாத்தியமா, ஆமா, அந்த மாதிரி சோக கீதம் இசைக்க ஆரம்பித்து விட்டார்கள். என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த பெர்செப்ஷன் நான் ஏன் சொன்னேன்னா, இப்போ அதிமுக வந்து நிஜமாவே ஒரு கிரெடிபிள் ஆப்போசிஷன், திமுகவுக்கு மாற்று நாங்க தான் அப்படின்னு சொன்னா மற்ற கட்சிகள்லாம் அதிமுக பக்கம் தான் போயிருக்கணும். இவங்க எல்லாருமே திமுக அதிமுக 2 பேரும் சொல்ற மாதிரி பாஜக வந்து நோட்டாவுடன் போட்டியிடும் கட்சி அப்படின்னு சொன்னா பாமக அந்த பக்கம் போயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, நீங்க தேசிய அளவுல வேணா பெரிய கட்சியா இருங்க, மத்தியில ஆட்சியில் இருங்க, அடுத்த ஆட்சியும் நீங்க தான் அமைக்க போறதாவே இருக்கட்டும். ஆனா தமிழ்நாட்டுல ஜெயிக்கணும்னா பாஜகவை நம்பினா முடியாது. அதிமுக இல்ல திமுக தான், அதனால நாங்க அங்கதான் போவோம் இப்படி இல்ல பாமக முடிவு எடுத்திருக்கணும். எங்க தோக்குற பக்கம் யாராவது அதுலயும் பாமக மாதிரியான ஒரு பெரிய கட்சி போய் சேருவாங்களா சொல்லுங்க? இதுலயும் அதிமுக இவ்வளவு நாளா ட்ரை பண்ணியும் பாமக அந்த பக்கம் போகல. அடுத்தது ஏற்கனவே வந்து அவங்க கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருந்த ஒரு கட்சியே வந்து இப்ப அந்த ஆதரவை வித்ரா பண்ணிக்கிட்டு மறுபடியும் திமுக பக்கம் போயிட்டாங்க. இந்த இந்திய ஜனநாயக புலிகள் மன்சூர் அலிகான் அவர்கள் அந்த கட்சியோட கூட பேச்சுவார்த்தை வந்து சரியா முடிவடைய முடியவில்லை. அது அப்படியே இழுத்தடிச்சுனே இருக்குது. இதுக்குள்ள மன்சூர் அலிகான் அவர்களே கட்சியை விட்டு தூக்கி போட்டாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா வளரும் தமிழகம் அப்படின்னு ஒரு கட்சி தலைவர் அவர் வந்து அதிமுகவுக்கு ஆதரவை தெரிவித்தார் அப்படின்னு ஏதோ ஒரு செய்தி, அந்த வீடியோவை ஒரு அதிமுக நிர்வாகி ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருக்காரு. வளரும் தமிழகம்னு ஒரு கட்சியா? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னா, இல்ல அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. லெட்டர் பேடு, விசிட்டிங் கார்டு, அந்த போர்டு அதெல்லாம் கூட இருக்கும். நாம பார்க்கலன்றதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியுமா? சோ இப்படிப்பட்ட கட்சிகளுடன் கூட்டணி அப்படின்றதுதான் பெரிதாக பேசிக்கொள்ள வேண்டிய நிலைமையில இன்னைக்கு அதிமுக இருக்கின்றது. நீங்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, தேமுதிகக்கு 5 சீட்டு கொடுக்கிறது எங்கேயாவது நியாயமா? என்ன செல்வாக்கு இருக்குது அவங்களுக்கு 5 சீட்டு கொடுக்குறாங்க? அப்போ இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகளுக்கு அப்படியே ஒரு கேக் வாக்கா இருக்காதா? அதாவது அதிமுகவின் எதிர்கட்சிகள் இந்த பக்கம் திமுக பாஜக 2 பேருக்குமே ரொம்ப ஈஸியா போயிடாதா? அப்ப அந்த 5 தொகுதியிலையும் களம் அப்படின்றது
திமுக கூட்டணி வெர்சஸ் பாஜக கூட்டணி. 2026 யார் களத்துல நிக்க போறதுன்றதுல இப்பவே முடிவு எடுத்துட்டா மாதிரி இல்லையா? மதுரையில அதிமுக சார்பில் டாக்டர் சரவணன் அவர்களை நிறுத்த போவதாக செய்தியை பார்த்தேன். பார்த்த உடனே நான் முதல்ல ஷாக் ஆயிட்டேன். அவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், எல்லா இடத்துலயும் இருந்திருக்கின்றவர் அவர். மதுரையில அதிமுக எவ்வளவோ பெரிய நிர்வாகிகள் தலைவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு இவருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதுவும் வேற யாருக்கோ சரிங்க ரைட்டு அப்படின்னு வாக் ஓவர் கொடுக்குற மாதிரி இல்லையா? அதுதான் நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன். இந்த தேர்தலில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கலாம் அப்படின்னு நேற்றுக்கு ஒரு பேட்டியில கூட சொன்னேன். கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க வேற சென்ஸ்ல பார்க்கணும் அப்படின்னு. சோ இதையெல்லாம் நாம கணக்கில் எடுத்துக்கணும் நண்பர்களே. சோ இன்றைக்கு கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, அதிமுக பலகீனப்பட்டு விட்டது. கட்சிகள்லாம் அவங்களோட போறதுக்கு தயாராக இல்லை. தேமுதிக எல்லாம் கூட 5 சீட்டு வாங்குற அளவுக்கு பலகீனமான நிலைமையில், ஏன்னா 5 சீட்டு கொடுத்தாதான் கூட்டணி அப்படின்னா சரிங்க அப்படின்னு கொடுக்க வேண்டிய நிலைமையில அதிமுக இருக்குது. அப்ப கொடுத்ததுல இருந்து அதிமுக பலகீனப்பட்டு விட்டதுன்றது தெரியலையா? இது அதிமுக ஆதரவாளர்கள் நிர்வாகிகள் அவங்க ஒன்னா ஒத்துக்காம போலாம். பாமகவுக்கு 10 கொடுக்கும் போது அப்படின்னு அவங்க ஓட் பர்சன்டேஜ் என்ன, இவங்க ஓட் பர்சன்டேஜ் என்ன, அதெல்லாம் கணக்கு பார்க்க மாட்டீங்களா? ஒரு ரெட்டாரிக்கா கேள்வி கேட்கலாம். ஆனா மக்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க. இது இவங்களுக்கே 5 சீட்டு கொடுத்துறாங்க, அந்த அளவுக்கு பரிதாபகரமான நிலைமையா அதிமுகவுக்கு அப்படின்னு ஆயிப்போச்சு. அப்போ என்ன ஆகும்? வின்னிங் ஹார்ஸ் அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் இப்ப பாஜக பக்கம் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இதுதான் முக்கியம். நம்ம முதல்லயே சொன்னோம் இது எலிமினேட்டர் மேட்ச் அப்படின்னு. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எலிமினேட் ஆயிருவாங்க போல இது அதிமுக. சரி, அப்ப பாஜகவோட பலம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க நிறைய சீட்ல ஜெயிப்பாங்களா அப்படின்னா இதுல நிறைய இன்னர் டைனமிக்ஸ் இருக்குது. இந்த அதிமுகவின் வேட்பாளர்கள், அதுக்கப்புறம் இந்த கூட்டணி கட்சியின் வேட்பாளர்கள் தேமுதிக மாதிரி, திமுகவின் வேட்பாளர்கள், அவர்களது கூட்டணி கட்சியின் வேட்பாளர்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. தேர்தல் இன்னும் சூடு பிடிக்கட்டும். பட் எனியோ இதுல நிறைய சர்ப்ரைசஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மட்டும் நான் நிச்சயமா சொல்ல முடியும். ஆல் செட் அண்ட் டன் நமக்கு நாமே ஆப்பு. இதுல பாஜக ஒன்றும் சளைச்சவங்களே கிடையாது. திமுக அதிமுகவாவது தெரியாம ஆப்பு வச்சுப்பாங்க. ஆனா பாஜக தெரிஞ்சே ஆப்பு வைக்கிறதுக்கு அப்படின்னு சில பேர் இருக்காங்க. இன்றைக்கும் என்னால பார்க்க முடியுது. ஒரு சில மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள், அவங்களுக்கு அண்ணாமலையின் வளர்ச்சி பிடிக்கவில்லை. சொல்ல போனா திமுக அதிமுகவை விட அதிகமா வெறுக்கிறார்கள் அப்படின்றதையே நம்மால பார்க்க முடியுதுங்க. இதுல ஒரு செய்தி அடிபட்டது. அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஏதோ ஒரு தொகுதியிலிருந்து போட்டியிட போகின்றார் அப்படின்னு. நேற்றுக்கு கூட ஒரு பேட்டியில என்ன கேட்டாங்க, அண்ணாமலை அவர்கள் எந்த தொகுதியிலிருந்து போட்டியிடலாம் அப்படின்னு. நான் தான் கேட்டேன், எதுக்கு போட்டியிடணும்னு சொன்னேன். இதுதான் நான் சொன்ன முதல் ஆப்பு. நண்பர்களே, வேற 2 சேனல்ல நான் கொடுத்த பேட்டியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை பார்க்காத நண்பர்கள் அந்த லிங்க் மூலமா அதை போய் பார்த்துக்கலாம். இந்த தேர்தலில் அண்ணாமலை அவர்களை எந்த தொகுதியிலாவது போட்டியிட வச்சாங்க அப்படின்னு சொன்னா ரைட். அதுக்கப்புறம் தமிழகத்தில் தாமரை மலரும், இல்ல 2024 பாஜக ஆட்சி, தயவு செஞ்சு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிருங்க. என்ன மாதிரியான மெசேஜ் நீங்க உங்களுடைய ஆதரவாளர்களுக்கு கன்வே பண்றீங்க பாஜக? இன்றைக்கு பாஜகவுக்கு பெருகியுள்ள ஆதரவு அப்படின்றது கட்சி அப்படின்றதையும் தாண்டி அண்ணாமலை அப்படின்ற தனிநபருக்கான ஆதரவு. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அவரை கொண்டு போய் நீங்க எம்பி தேர்தலில் போட்டியிட வச்சீங்கன்னா நீங்க என்ன வேணா சொல்லலாம். அது பாருங்க, அவர் ஜெயிச்சாருன்னா அப்புறம் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆவாரு, அதுக்கப்புறமா சிஎம் ஆவாரு, இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு போலாம். ஆனால் அந்த தேர்தலின் போது என்ன மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னா, பாத்தீங்களா, அண்ணாமலை அவர்களது நடவடிக்கைகள் சரியில்லை, அதனால மேலிடம் அவரை பேக் பண்ணி அனுப்புறாங்க, கௌரவமான எக்ஸிட், அதனால தான் அவர் எம்பி எலெக்ஷன்ல போட்டியிட வச்சிருக்காங்க. நீங்க பேரலாம் சொல்லலாம். பாருங்க, யோகி ஆதித்யநாத் அவர்கள் அவர் எம்பியா இருந்தாரு, டகால்னு சிஎம் ஆனாரு அப்படின்னு. ஏங்க, அவர் இந்த சட்டமன்ற தேர்தலாம் வருவதற்கு முன்னாடியே எம்பி ஆயிட்டாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் எம்பி கூட கிடையாது, தொடர்ந்து அவர் ஜெயிச்சு வந்தவர். யாரும் எதிர்பாராத வகையில் அவர் சிஎம் ஆக்கப்பட்டார். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ணாமலை ஆதரவாளர்கள், அவரால் பாஜக ஆதரவாளர்கள் ஆனவங்க, இவங்கெல்லாம் 2026 பாஜக தனித்து ஆட்சி, அண்ணாமலை சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல அவரை போய் நீங்க எம்பி எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்போ இவங்களுக்கெல்லாம் நீங்களா ஆன பிளாட்டர் கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்போ அண்ணாமலையை மட்டுமே நம்பி இந்த அரசியலின் பால் ஈர்க்கப்பட்டவர்கள், நியூட்ரல் ஓட்டர்ஸ், அவங்கெல்லாம் அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க.
சுத்தமா இது வரைக்கும் பண்ண உழைப்பு எல்லாமே ஒண்ணு இல்லாம போயிடும். எல்லாமே விழலுக்கு எடுக்க நீராகிவிடும். அந்த தப்பை மட்டும் பாஜக செய்யக்கூடாது. அது ரைட். நாம சொல்றது யார் கேட்டா என்ன கேட்காட்டா என்ன, நாம பாட்டுக்கு சொல்றது சொல்லிட்டே இருப்போம். இரண்டாவது பெரிய தவறு என்ன அவங்க செய்யக்கூடாதது அப்படின்னு சொன்னா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க தமிழகத்திலிருந்து போட்டியிடுவார் அப்படின்னும் ஒரு சில செய்திகள் சுத்திட்டு இருக்குங்க. இதுவும் கட்டாயமாக தடுக்கப்பட வேண்டியது. ஏன்னா அவங்க ராஜ்யசபா எம்பியா இருக்காங்க. அந்த டேர்ம் இன்னும் முடியல. சோ அதுக்கு முன்னாடி அவங்க இங்க எம்பி தேர்தலில் நிக்கிறது, அதுவும் தமிழகத்துல நிக்கிறது அப்படின்றது அகைன் பாஜகவுக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆகத்தான் முடியும். மறுபடியும் நெரேட்டிவ் அப்படின்றது வேற மாதிரி ஆயிடும். இங்க அண்ணாமலை அவர்களை டம்மி பண்ணிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களது ஆதிக்கம் தொடர போகின்றது. அதனால தான் அவங்கள எம்பி எலெக்ஷன்ல போட்டியிட வைக்கிறாங்க. 2026 அவங்க தான் சிஎம் கேண்டிடேட்டா இருப்பாங்க அப்படின்னு ஒரு கும்பல் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுவும் பாஜகவுக்கு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டா இருக்கும். அடுத்தது, இது மிக மிக முக்கியமான விஷயம். பாஜக இது எத்தனை பேர் ஏத்துப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. அதை பத்தி எனக்கு கவலையும் கிடையாது. தயவு செஞ்சு மூத்தவர்கள்லாம் ஒதுங்கி நின்று இளைஞர்களுக்கு வழி விடுங்க. அண்ணாமலை அப்படின்ற ஒரு இளைஞரை தலைவரா வச்சு நீங்க பாஜகவை வளர்த்து வருகின்றீர்கள். அப்படி இருக்கச்ச அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்களா, நாங்க தான் இதுக்கெல்லாம் விதை போட்டோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, எங்க தாத்தா ஒரு பெரிய நிலம் வாங்கி வச்சிட்டாருங்க, அதுக்கப்புறம் யாரும் எதுவும் செய்யவே இல்லை. இப்ப என் பையன் அதுல கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு ஊட்ட கட்டுறான் அப்படின்னும் போது என் பையனுடைய கொள்ளு தாத்தாவா, ஆமா, அவர்ல இருந்து எல்லாம் எனக்கு ஒரு பெரிய ரூம் கொடு, எனக்கு 2 ரூம் கொடு விண்டோவோட இப்படின்னு கேட்டா இது நியாயமா? நிலத்தை வாங்கி சும்மா தான் வச்சிருந்தீங்க இத்தனை நாளா. நீங்க ஏதோ ஒரு கொள்ளு பேரன் வீடு கட்டானும் போது சந்தோஷமா சரிப்பா நான் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கேன், நீங்கள்லாம் வாழ வேண்டிய பசங்க, நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு ஒதுங்கி வழி விடுவீங்களா? அதை விட்டு கட்சி நிறைய வளர்ந்துக்குது, நாங்க அந்த காலத்துல கட்சி நிறைய பண்ணிக்கிறோம், அதான் நிறைய பண்ணதோட ரிசல்ட்டை தான் பார்த்தோமே 2019 வரைக்கும், அதனால எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு மூக்க நுழைக்கிறது தான் மிகப்பெரிய தவறாக போகின்றது. இதுல தெலுங்கானா கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க டகால்னு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாருங்க, மக்களின் சேவைக்காக நான் அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னு மறுபடியும் கமலாலயம் போயிருக்காங்க. பாஜக உறுப்பினராகி இருக்கின்றார்கள். பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் அப்படின்றது அவர்களுடைய ஆசை. அது நல்லாவே தெரியுது. அதாவது ஒரு கன்வென்ஷன் ஒண்ணு இருக்குங்க. கவர்னர் பதவி அப்படின்றது அரசியலில் இருந்து ரிட்டையர் ஆறவங்களுக்கு தான் பெரும்பாலும் கொடுப்பாங்க. ஏன்னா கவர்னர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்ம பின்பற்றி வந்த ஒரு மரபு. அப்போ கவர்னர் பதவி கொடுத்து அங்க ஒரு சில ஆண்டுகள் இருந்த பிறகு மறுபடியும் நான் தீவிர அரசியலில் நுழைவேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப தப்புங்க சார். மரபு அப்படின்றதெல்லாம் நாமளா உருவாக்குறது தானே. இதுனா சட்டத்தில் எழுதி வச்சிருக்கா? சட்டப்படி தப்பு இல்லைன்னும் போது யார் ஒன்னா போட்டியிடலாம், கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நீங்க போட்டியிடும் போது அந்தந்த பகுதிகளில் இத்தனை நாட்களாக கடுமையாக உழைத்து வந்த எத்தனை இளைஞர்கள் அவர்களது கனவு நசுக்கப்படுகின்றது. அப்ப என்னதான் ஆனாலும் அந்த மூத்தவர்கள் அவங்க தான் உட்காந்துப்பாங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் வெக்ஸ் ஆகி போயிட்டாங்கன்னா என்ன ஆகுன்றதை யோசிச்சு பார்த்தாங்களா? சோ இதற்கும் பாஜக மேலிடம் ஈல்டாக கூடாது. கவர்னர் பதவி கொடுத்தோம், நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ தேர்தல்னா சரி விடுங்க, சட்டமன்ற தேர்தலை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். அண்ட் அகைன் நாம சொல்றது கேட்டாலும் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை, கேட்காட்டாலும் நமக்கு கவலை இல்லை. இந்த தேர்தல் முடிவுகள் நிறைய ஆச்சரியங்களை கொண்டு வரும் அப்படின்னு நான் நம்புறேன் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் வெள்ளிக்கிழமை சந்திப்பேன். வணக்கம்.